Hello students. So welcome back to the third session of Inorganic Basics. So this will be our final session, Inorganic Basics order, okay? And in the session நம்ம பார்க்க போறது வந்து we'll be talking about chemical bonding. So நம்ம last two sessionsல வந்து periodic properties, atomic radius, இந்த மாதிரி ionization பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? All those things. So in this, I wanted to make you understand that chemical bonding there are few more things which will be helpful for other chapters. Chemical bonding itself is a chapter. Because நம்ம 11th வந்து ஒரு chapter படிக்கணும் chemical bonding அதெல்லாம் நிறைய உங்களுக்கு basics படிக்கிறதுக்கு இருக்கு. So I'll choose few things from this என்ன நமக்கு ரொம்ப important தேவை இருக்கு அப்படிங்கிறது. Okay. So let's get into the chapter. So chemical bonding அப்படின்னு சொல்லும்போது there is already they gave a hint, right? We are actually talking about bonding. So we know that so பாருங்க இப்போ எந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்தாலும் சரி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு கண்டிப்பா அதுல பாண்டிங் நடந்திருக்கணும் இல்லைங்களா பாண்டிங் என்ன அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லிக்கலாம் there are plenty of different types of bonding so mainly நம்ம பார்க்கிறது வந்து we have covalent bonding ionic bonds isn't it coordinate metallic bonding and van der Waals bond van der Waals bondங்கிறது is actually van der Waals force தான் it's a weak force அதனால பாருங்க all these four bonds are actually stronger bonds except this van der Waals. Van der Waals force is a weaker bond. Fine. So இது எல்லாத்தையும் பத்தி நம்ம டீடைல்டா நமக்கு வந்து சாப்டர்ஸ்ல இருக்கு. So இந்த செஷன்ல வந்து I want to make clear like few things about covalent and let's say covalent அதே மாதிரி நமக்கு வந்து இதுவும் அயோனிக் bonds. இது ரெண்டு நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். Fine. So before going to the session நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி let me ask you a question. எதுக்கு why do we need this bonding? எதுக்கு இந்த bonding நடந்துட்டு இருக்கு? So for example, let's say hydrogen. Okay, let's say hydrogen. So hydrogen is a hydrogen atom, right? So hydrogen atom இப்படி இருந்தா போதும் இல்லைங்களா? Why do we need to make reaction like hydrogen ரெண்டு hydrogen சேர்ந்து உங்களுக்கு வந்து H2 H2 கிடைக்கணும்னா மீனிங் என்ன ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து H2 ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ கண்டிப்பா அந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கு இடையில வந்து ஒரு பாண்டிங் இருந்திருக்கும் இல்லைங்களா ஸோ திஸ் இஸ் ஆர் பாண்டிங் ரைட் ஸோ எதுக்காக இந்த பாண்டிங் நடக்குது what is the reason what is the purpose so the question is ultimate question is why do we need I mean why does this bonding happen that's the question right so to answer the question why always remember கெமிஸ்ட்ரியில வந்து பாண்டிங் நடக்கிறது சரி எந்த ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது சரி எல்லாமே வந்து எனர்ஜி கம்மி பண்றதுக்காக தான் ஸோ we can say that ultimately அதோட எய்ம் என்ன to attain lesser energy இந்த lesser energy attain ஆனா என்ன ஆகும் to attain lesser energy or lower energy or least energy கூட சொல்லிக்கலாம் least energy state போகணும் ஸோ லீஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்ல ஒரு சிஸ்டம் போயிருச்சுன்னா மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா தட் பி வெரி ஸ்டேபிளா இருக்கும் இட் வில் பி வெரி ஸ்டேபிள் அப்போ இந்த ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து பாண்டிங் இந்த ப்ராசஸ் நடக்குது தட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் பாண்டிங் ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது கண்டிப்பா பாண்ட் பிரேக்கிங் பாண்ட் மேக்கிங் எல்லாம் நடக்கும் இல்லைங்களா எல்லாமே அதுக்காக தான் ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கோ பாண்டிங் நடக்கிறதுக்கோ மெயின் ரீசன் வந்து அது பாண்டிங் நடந்ததுக்கு அப்புறம் மோர் ஸ்டெபிலிட்டி அட்டைன் ஆகணும் விச் மீன்ஸ் அது கூட எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் தட்ஸ் ஆக்சுவல் மீனிங் ஸோ நம்ம முன்னாடி எழுதுன மாதிரி ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை விட ஹைட்ரஜன் மோலிகுலுக்கு என்ன இருக்கும் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஸோ தட்ஸ் ரீசன் ஓகே ஸோ நவ் we will move on to the concept okay so we will start with covalent bonding so covalent bonding ல வந்து there are plenty of things நம்ம வந்து என்ன நமக்கு எக்ஸாக்ட்லி நம்ம அடுத்த செஷன்ஸ்க்கு என்ன தேவை இருக்கு அடுத்த டாபிக்ஸ்க்கு என்ன தேவை இருக்கு அதை நம்ம பார்க்க போறோம் so not entire thing okay basics தான் பார்க்க போறோம் so covalent bonding என்னன்னு first பார்க்கலாம் I'll just take an example so I think you know the definition of covalent bond meaning என்னன்னா there will be mutual sharing there will be mutual sharing of electrons இருக்கும் எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணும் ரொம்ப சிம்பிளா இப்போ நம்ம முன்னாடி எழுதுன எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம் லெட்ஸ் சே ஒரு ஹைட்ரஜன் another ஹைட்ரஜன் சேர்ந்து உங்களுக்கு வந்து H2 molecule ஃபார்ம் ஆகுது how does this form ஹைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஒரு எலக்ட்ரான் அடுத்த ஹைட்ரஜனோட இன்னொரு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் கூட என்ன பண்ணுவோம் பாண்டிங் நடக்கும் ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒரு பாண்ட் இது வந்து கோவலன்ட் பாண்டிங் தான் இல்லைங்களா பாண்டுங்கிறது நம்ம வந்து லெட்ஸ் சே வில் மென்ஷன் இட் பை இப்படி ஒரு பாண்ட் சொல்லிக்கலாம் இல்லைங்களா திஸ் ஆக்சுவலி மீன்ஸ் டூ எலக்ட்ரான்ஸ் ரைட் திஸ் ஆக்சுவலி மீன்ஸ் டூ எலக்ட்ரான்ஸ் அப்போ இந்த ரெண்டு டாட்ஸோட மீனிங் என்ன there are two electrons இல்லை இந்த ஒரு ஹைட்ரஜன் இந்த ஒரு ஹைட்ரஜன் ஸோ நவ்
what happens is இது வந்து mutually share பண்ணிக்கும். For example, ஒரு bonding எவ்வளவு electrons வேணும்? 2 electrons. இதான் அப்படி நடக்கும். So actually what happens is இது ரெண்டுமே வந்து share பண்ணிக்கும். So share பண்ணோம்னா we can share like this. We can share like this. Right? இதோட meaning என்னன்னு பார்த்தீங்கன்னா, if you take an orbital, அதில் அட்லீஸ்ட் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து வேணும். நம்ம வந்து ஆக்சுவலி ஸ்டெபிலிட்டி பார்க்கும்போது there are something called as octet concepts இருக்கு. either 8 எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கலாம், இல்லைன்னா ஈவன் 2 எலக்ட்ரான்ஸ் கூட ஓகே தான். ஸோ அந்த ஒரு கன்சிடரேஷன் எடுத்து தான் நமக்கு எடுக்கிறது. இல்லைன்னா you can say that there are 2 electrons, அது வந்து மியூச்சுவல் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஷேர் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகே, அது வந்து நம்ம அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வரும்போது நம்ம டீட்டெயிலா எதனால இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம்னா எக்ஸாக்ட்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ that's a concept. So I think you know these things, like நம்ம எதனால வந்து ஷேர் பண்றோம்ங்கிற concept எல்லாமே. So there will be mutual sharing so that both the hydrogens will get 2 electrons, that is enough for the stability. இல்லைன்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் கூட சொல்லிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வருது, ரொம்ப சிம்பிளா சொல்ல போறோம். அந்த ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வருது, 2 எலக்ட்ரான்ஸ் வருது. ரெண்டு ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் இல்லைங்களா, இந்த ப்ளூ கலர் நாங்கள் ஷேட் பண்ணிருக்கீங்களா, அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு எவ்வளவு கிடைக்குது, 2 எலக்ட்ரான்ஸ், isn't it? அதான் மியூச்சுவல் ஷேரிங் கிடைக்குது. ஸோ 2 எலக்ட்ரான்ஸ்ங்கிறது எதோட கான்ஃபிகரேஷன், ஹீலியத்தோட கான்ஃபிகரேஷன். ஸோ ஹீலியம்ங்கிறது ஸ்டேபிள் தான். ஸோ திஸ் இஸ் ஸ்டேபிள். That is how we get H2, and that is how mutual sharing happens. So that is the idea about covalent bonding. ஓகே, இந்த கோவலண்ட் பாண்டிங் வந்து இப்போ நமக்கு இவ்வளவு தெரியும் இல்லைங்களா, பட் ஸ்டார்டிங்ல வந்து கோவலண்ட் பாண்டிங்கோட ஐடியாஸ் வந்து கொடுத்தது இட் வாஸ் லீவ்ஸ். ஸோ லீவ்ஸ் தியரின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஐம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் த லீவ்ஸ் தியரி என்ன, அதெல்லாம் நம்ம சாப்டர்ஸ் வரும்போது வில் சி. ஸோ இதுல ஃபியூ திங்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கு, லைக் ஹவு டிட் ஹி கனெக்ட் தோஸ் திங்ஸ். ஓகே, அது இம்பார்ட்டண்டா இருக்கும். அதுல ஒரு there is one concept is known as Lewis dot structure. There is something called as Lewis dot structure. ஸோ இது என்னன்னு மட்டும் நமக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் Lewis dot structure? Lewis dot structure meaning என்னன்னா, it actually talks about the valency. நம்ம லாஸ்ட் செஷன்ல we talked about valency. There are two definitions, right? And இந்த dot structure வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, the first definition, which means எவ்வளவுக்கு outermost electrons இருக்கு, that's what valency is, right? First definition. So I'll just write few examples here. I'll start with lithium, and I hope you know the valencies now: boron, carbon, nitrogen, oxygen, right? I'll write few things. Okay. So if you want to see the valencies, we know that lithium valency is 1, right? So to mention the valency, what you did was the valency வந்து dot நால mention பண்ணாங்க, அவ்வளவுதான். That's it. So beryllium வந்து valency there will be 2, there will be 2 dots, right? Boron is 3, so there will be 3 dots. So easily you can find out. Okay, இதுல வந்து there are 4 valencies. So here there is 5 valency with the dots. So there will be 6 valencies, right? That's it. So the dots one என்ன மீன் பண்ணுதுன்னா, it talks about the valency. That's what Lewis dot structure is, right? ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, there is octet rules இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில் திங்ஸ், அதை நம்ம நிறைய, இட்ஸ் நாட் வெரி பேசிக். ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவாலண்ட் கான்செப்ட்ல வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம், இஃப் யூ டேக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல, இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செஷன்ல வந்து வில் பி டாக்கிங் அபவுட் ஆர்கானிக் பேசிக்ஸ். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் கோவாலண்ட் காம்பவுண்ட். கோவாலண்ட் பாண்டிங் மட்டும்தான் ஆர்கானிக்ல இருக்கும். there will not be any ionic compounds or ionic bonds, ஸோ இதெல்லாம் இருக்காது. ஸோ இட்ஸ் பியூர்லி கோவாலண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது the very simplest compounds in organic are like carbon, right? கண்டிப்பா ஆர்கானிக்ல கார்பன் இருக்கணும். there will be carbon carbon single bonds இருக்கலாம், carbon carbon single bonds இருக்கலாம், carbon carbon double bonds இருக்கலாம், carbon carbon triple bonds இருக்கலாம். Okay, and I hope you know that the carbon carbon single bond is, we call them as alkanes. These type of compounds are known as alkanes, and these are alkenes, and these are alkynes, right? So இதுல few things நீங்க தெரிஞ்சிருக்கணும், few concepts நம்ம தெரிஞ்சிருக்கலாம், like only very few things. நம்ம ரொம்ப I'm not talking in detail and all, கொஞ்சம் things மட்டும் பார்க்கலாம். So one important thing is that நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். ஐ திங்க் லைக் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சிங்கிள் பாண்ட்னா there will be only sigma bonds, which means இங்க இந்த இதுல எடுத்தா உங்களுக்கு வந்து there is only one sigma bond. There is only one sigma bond. இது எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், ஒரு பை பாண்ட் இருக்கும். ஓகே, யூஸ்வலி வந்து இது உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், பை பாண்டா இருக்கும். கீழே மேல இருக்கிறது வந்து சிக்மா பாண்டா இருக்கும். அதே மாதிரி இதுல எடுத்து உங்களுக்கு வந்து there will be one sigma and two pi bonds, right? So we know that இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்
இந்த சிங்கிள் பாண்டை விட ட்ரிபிள் பாண்டுக்கு நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் அதிகமா இருக்கு. what do you mean நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ்? நிறைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தானே. பாண்டிங்னா என்ன? அட்ராக்ஷன், அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிட்டு இருக்கு, அந்த ஆட்டம்ஸ் வந்து புல் பண்ணி வச்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப நிறைய பாண்டிங் வரும்போது அதோட பாண்ட் லெங்த் என்ன இருக்கும், கம்மியா தானே ஆகும். So, அந்த மாதிரி ரிலேஷன் நம்ம வந்து கெமிக்கல் பாண்டிங்ல படிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ அந்த ரிலேஷன் மட்டும் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ if I consider all these things, if I take bond length, கண்டிப்பா எதுக்கு அதிகமா இருக்கும்? சி சிங்கிள் பாண்ட் சீட் அதிகமா இருக்கும், தென் டபுள் பாண்ட் சி, தென் ட்ரிபிள் பாண்ட் சி. ஃபைன். ஸோ கண்டிப்பா சிங்கிள் பாண்ட் சீட் அதிகமா இருக்கலாம், இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஐ மீன் கம்மியா இருக்கும் அட் லாஸ்ட், பிகாஸ் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாகுது. ஸோ பாண்ட் லென்த் இஸ் டிக்ரீசிங், ரைட்? ஸோ தேர் ஆர் சம் ரிலேஷன்ஸ் or factors for this bond length. So think that, let's talk about bond strength. Okay, let's talk about bond strength. So what do you think? Bond strength னு சொல்லும்போது, இப்போ ஒரு கெமிக்கல் பாண்டோட லென்த் ரொம்ப அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா ஈஸியா பிரேக் பண்ணிக்கலாம்ல. இப்போ எந்த ஒரு பொசிஷன், ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஹேவ் a longer pencil and a shorter pencil. Which one is easy to break? Which one is easier to break? It is longer one, right? Easier break பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஒரு ஷார்ட்டர் பென்சிலா இருக்கும்போது பிரேக் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயுமே. பாண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் ஆக்சுவலி மோர் ஃபார் சி ட்ரிபிள் பாண்ட் சி. ஏன்னா நிறைய பாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ பாண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் யூஸ்வலி மோர், எதுக்கு அதிகமா இருக்கும்? ட்ரிபிள் பாண்டுக்கு அதிகமா இருக்கும். ஸோ யூ கேன் சே தட் C triple bond C has more bond length than C double bond C than C triple bond C. அப்போ இந்த ஒரு பாண்ட் லென்த் பாண்ட் ஸ்ட்ரென்த் கான்செப்ட் மட்டும் நம்ம ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது நமக்கு நிறைய உங்களுக்கு அடுத்த ஒரு பேசிக் படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ மீன் ஆர்கானிக் பேசிக்ஸ் வரும்போதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இது வர்ற மாதிரி இருக்கு, ரைட்? So there are few more concepts related to this what to say, single bond, double bond, triple bond. அதில் ஒன்று தான் hybridization. hybridization ஹைபிரிடைசேஷனுங்கிறது ஒரு ஆட்டத்துக்கு உள்ள நடக்கக்கூடிய இன்டர்மிக்சிங். இட்ஸ் a வெரி பிக் கான்செப்ட், நிறைய இதில் படிக்கிறதுக்கு இருக்கு. பட் நம்ம இதை கூட மட்டும் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ, ஜஸ்ட் டு டெல் யூ ஃபியூ திங்ஸ். ஓகே, ஸோ ஹைபிரிடைசேஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. வாட் யூ கேன் டூ இஸ், யூ கேன் டேக் த நம்பர் ஆஃப் பாண்ட் பேர்ஸ் பிளஸ் number of lone pairs. When I say lone pairs, I mean lone pair electron. Okay, bond pair means bond pair electrons. That's what I mean, right? So அதெல்லாம் electrons. I'll tell you what is bond pair, lone pair and all. அந்த ஒரு எக்ஸாம்பிள் வேணா பார்க்கலாம். So what I want to say is that, like, நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, if I take C single bond C single bond C, the hybridization is always sp3. All right. If you take double bond C, always it is sp2. If I take triple bond C, the hybridization always sp hybridization. So we have sp3, sp2 and sp. அப்போ ஆர்கானிக் படிக்கும்போது ஹைபிரிடைசேஷன் இஸ் வெரி ஈஸி, பிகாஸ் நமக்கு வந்து மூணு எதுதான் இருக்கு, ஹைபிரிடைசேஷன் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதோட கொஞ்சம் கேரக்டர் உடனே டூ இஸ் நம்ம ஜஸ்ட் கனெக்டிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, கோவலன் பாண்டிங்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணி சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் எடுத்தோம். அதுல என்னென்ன கேரக்டர்ஸ் வருதுன்னு மட்டும் கொஞ்சம் ஒரு ஐடியா அவ்வளோதான் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ டேக் sp3, take sp3. sp3 characteristics என்ன, it has a shape, and sp3 shape usually வந்து நமக்கு டெட்ராஹெட்ரலா இருக்கும். ரைட்? பட் இஃப் ஐ டேக் sp2, ஹைபிரிடைசேஷன் ஒரு காம்பவுண்டுக்கு இருக்குன்னா அதோட ஷேப் வந்து யூஸ்வலி வந்து ட்ரைகனல் பிளானரா இருக்கும். ட்ரைகனல் பிளானர். And if I take sp, it will be linear இருக்கும். So what do you mean by this sp3 sp2, which means அந்த காம்பவுண்டோட center, see hybridization is actually for the central atom. If I take a compound like CH4, right? CH4 ஓட central atomக்கு மட்டும் தான் நம்ம இது கண்டுபிடிக்க போறோம், hybridization கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ ஷேப்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, we have tetrahedral, trigonal, planar and linear. அதே மாதிரி இதுல வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு. ஸோ நார்மலி sp3 டெட்ராஹெட்ரலா இருக்கும்போது அது வந்து நீங்க பாண்ட் ஆங்கிள் எழுத முடியும், ரைட்? பாண்ட் ஆங்கிள் அப்படின்னா ரெண்டு பாண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன? ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் sp3 யூஸ்வலி இட் வில் பி 109 degree 28 minutes இருக்கும். That is the bond angle of tetrahedral shape இருக்கக்கூடிய compound sp3 இருக்கும்போது.
அதுவே sp2 இருந்துச்சுன்னா அது ட்ரையாங்கலா இருக்கிறதுனால it would be 120 degree இருக்கும், ரைட். இஃப் யூ டேக் sp லீனியரா இருக்கு, லீனியர்னா கண்டிப்பா எவ்வளவு இருக்கணும், 180 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிள்ஸ் கூட நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வெரி ஃபியூ திங்ஸ். நம்ம இன்ஆர்கானிக்ல நிறைய காம்பவுண்ட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுலாம் பார்க்கணும். ஓகே, பட் இதுலயும் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் நீங்க வந்து sp3 டெட்ராஹைட்ரல் எடுத்தா அது 109 டிகிரி 28 மினிட்ஸ் இருக்கணும்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. தெர் ஆர் ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ். ஸோ இன்ஆர்கானிக்ல அதனால எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். வில் சி ஒரு டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் how it is. So let's talk about one exception. To explain the exception, I'll write three compounds. Okay, let me take CH4, NH3, and H2O. There are three compounds. Okay, so இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கணும். Fine. So I think I'll give one example for hybridization, how to find out. I'll just do here. Okay, I think you remember the formula for hybridization. So let's take CH4. Fine. So CH4 tetrahedral இருக்கிறதுனால CH4 இப்படி தான் இருக்கும். In fact, the actual tetrahedral shape. So this is CH4, and the CH4 ல நீங்க வந்து what's the formula for hybridization? Hybridization formula was number of bond pair electrons plus number of lone pair electrons. பாண்ட் பேரோட மீனிங் என்னன்னா டோட்டலி எவ்வளவு பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, பாண்டிங் நடக்கு பாருங்க. இது வந்து இப்போ கார்பன், நீங்க வந்து சென்ட்ரல் ஆட்டத்துக்கு மட்டும் தான் ஹைபிரிடைசேஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபார் சென்ட்ரல் ஆட்டம். ஓகே, இதுல சென்ட்ரல் ஆட்டம் இது கார்பன், ரைட். சென்ட்ரல் ஆட்டம்னா ஒரு காம்பவுண்ட்ல எந்த எலமெண்ட் வந்து கம்மியான நம்பர்ஸ் இருக்கோ அதை நீங்க நார்மலி எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு பெரிய காம்பவுண்ட்ல. ஸோ கார்பன் தான் இங்க சென்ட்ரல் ஆட்டம், அதை சுத்தி தான் கார்பன் ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் அட்டாச் இருக்கு. ஸோ கார்பனை சுத்தி எவ்வளவு பாண்டிங் இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4. இதான் பாண்ட் பேர். பிகாஸ் ஒரு பாண்ட்ல வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2 எலக்ட்ரான்ஸ் ஒரு பேர் தானே அது. there are 1 1 2 3 4 பேர். ஏதாவது லான் பேர்ஸ் இருக்கா, தெரியாது இல்லைங்களா. how do you know the lone pair bond pair? lone pair bond pair தெரியறதுக்கு you should know the valency. So let's talk about the valency here. Valency of carbon நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் செஷன்ல படிச்சிருக்கோம். valency of carbon is 4, right. அப்படின்னா 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். அந்த 4 எலக்ட்ரான்ஸ் இங்க பாண்டிங் நடந்திருக்கு இல்லைங்களா, அப்படிதான் உங்களுக்கு 4 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகுது, which means there are no more electrons left out. லான் பேரோட மீனிங் என்னன்னா ஏதாவது எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா வேலன்சி 3 தான், ஆனா டோட்டலி 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இல்லைன்னா 5 சாரி வாட் ஐம் டெல்லிங் இஸ், உங்களுக்கு வந்து வேலன்சி 5னா மீனிங் என்ன, 5 டோட்டல் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 3 பாண்டிங் தான் நடந்திருக்கு. அப்படின்னா எவ்வளவு இருக்கு, ஸோ அங்க வந்து உங்களுக்கு ஒரு லான் பேர் இருக்கிற மாதிரி இருக்கு. We take the example of NH3. Okay, and I'll explain you that. So we will only talk about carbon. So number of bond pairs is 4, right, plus lone pairs is 0, which means we get 4. 4 வருதுன்னா நார்மலி அது என்ன இருக்கும்னா sp3 இருக்கும். How do you know that it is sp3? Because sp3 ஓட மீனிங் என்னன்னா there are 4 orbitals, like we have 1 s orbital and 3 p orbital. அதான் இதோட மீனிங். இப்போ டோட்டல் எவ்வளவு வருது, 4, right. அதான் இந்த 4. Okay, so that's the idea. So I will take, if you want I can take one more example. Let's say நம்ம முன்னாடி எழுதுன NH3 எடுத்துக்கலாம். So let's take NH3. NH3 ஓட ஷேப் வந்து இப்படி இருக்கும். I'll just tell you how the shape comes out. So this is NH3. Why am I writing a lone pair? This is lone pair. Why do you write lone pair? Because we know the valency of nitrogen, and always we will take the valency of central atom. Valency of nitrogen is 5. Yeah, which means 5 outermost electrons இருக்கு. ஆனா எவ்வளவு பாண்டிங் நடந்திருக்குன்னு பாருங்க, 1 2 and 3 பாண்டிங் தான் நடந்திருக்கு, isn't it? Which means 3 electrons தான் participate பண்ணிருக்கு nitrogen. So there are 2 more electrons. அதுதான் இந்த electron. So we have one lone pair. So குயிக்கா நம்ம வந்து will write the hybridization. Hybridization term number of bond pairs எவ்வளவு இருக்கு, 3, right. 1 2 3 bonds. So 3 bond pairs இருக்கு. Okay, lone pair எவ்வளவு இருக்கு, we have one lone pair. So 3 plus 1 is again 4. So 4 வந்துச்சுன்னா always it is sp3. In similar fashion, you can try finding out H2O, and if you find out H2O, and always CH4 எடுத்தாலுமே hybridization sp3 இருக்கும். NH3 எடுத்தாலும் அது sp3 க்கு பார்த்தோம் இல்லைங்களா, H2 எடுத்தாலுமே sp3 தான் இருக்கும். You can find out. இதுல 2 lone pairல இருக்கும் வாட்டர்ல. But see here, like if you consider sp3, always the bond angle எவ்வளவு இருக்கணும், 109 degree, I mean 109 degree 28 minutes தான் இருக்கணும் இல்லைங்களா. But we are talking about some exception. Some casesல, for example இந்த கேஸ்ல sp3 இருக்கும்போது கண்டிப்பா 109 தான் இருந்திருக்கணும், and that is actually true for
CH4 ஓடது வந்து 109 தான். 109 degree 28 minutes. There is no doubt about that. But NH3 வந்து even though it is sp3, it is not 109, it is around 107 degree approximately. And H2 is around 105 degree. Okay. So see, இப்போ sp3 இருந்தா கூட இது சேஞ்ச் ஆகுது, angle change ஆகுது. Angle change ஆகும்போது கண்டிப்பா shape change ஆகும். So it doesn't mean that sp3 is always tetrahedral சொல்லவே முடியாது. Okay, அது 109 degree 28 minutes இருந்தா மட்டும்தான் that is tetrahedral. If the angle changes, shape will also change. So we can write the shapes here. So for a CH4, the shape is, I'm already contributed, that is tetrahedral, right? NH3, now it's no more tetrahedral because angle change ஆகுது இல்லைங்களா? This is actually known as trigonal pyramidal. Trigonal pyramidal, right? You can see here. See, this is like trigonal, right? This three, and this is like a pyramid in the shape நீங்க எடுத்தீங்கன்னா. That is why it is known as trigonal pyramid. Okay. So நீங்க water exactly நீங்க எடுத்தீங்கன்னா it will be bend shape because water நீங்க actually வரையும் போது oxygen, oxygen, and there are two hydrogens. So bent shape ல தான் இருக்கும். So this is usually bent shape. Okay. So these are the three. So பாருங்க, so it's clearly understandable that even though the hybridization is sp3, shapes மாறுது because angles change ஆகுது இல்லையா? இது actual reason என்ன பார்த்தீங்கன்னா because of lone pairs தான். ஸோ கார்பனுக்கு லான் பேஸ் இருக்கா? இல்லை. நைட்ரஜனுக்கு கண்டிப்பாக ஒரு லான் பேர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆக்சிஜனுக்கு வந்து 2 லான் பேர் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் லான் பேர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடந்துட்டு இருக்குங்க? பாண்ட் ஆங்கிள் கம்மியாகிட்டு இருக்கு இல்லையா? அப்போ யூ கேன் சே தட் பாண்ட் ஆங்கிள் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் லான் பேர்ஸ். ஸோ லான் பேர்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகிட்டு இருக்கும்? வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த பாண்ட் ஆங்கிள் decreases இல்லைங்களா? அதனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். திஸ் இஸ் a very important point. and இதுல இதே மாதிரி நிறைய உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நாட் only this lone pair, நிறைய திங்ஸ் லைக் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் தேர். அதை நம்ம வந்து டீடைல்ல தான் படிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் தீஸ் திங்ஸ் ஆர் ஒரு எக்ஸெப்ஷனாக தான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே. ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் அபவுட் கோவேலன்ட் பாண்டிங். ஓகே. ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு அயோனிக் பாண்டிங். ஃபைன். லெட்ஸ் டாக் அபவுட் அயோனிக் பாண்டிங். ஸோ அயோனிக் பாண்டிங் பார்க்கும்போது லெட்ஸ் சே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். கோவலன்ட் பார்த்த மாதிரி ஜஸ்ட் டேக் an எக்ஸாம்பிள் ஆஃப் வெரி சிம்பிளா வந்து NaCl எடுக்கலாம். NaCl. NaClனா நீங்க எழுதும்போது we will never write NaCl எழுத மாட்டோம். There is no bonding. There is no bonding as in ionic. Ionic bonding கான்செப்ட் அந்த பேர் இட்ஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ராங். பிகாஸ் பாண்டிங்னா எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கணும், அந்த மியூச்சுவல் ஷேரிங் நடந்திருக்கணும், அதான் மீனிங். பட் இன் அயோனிக் காம்பவுண்ட் there is no bonding as such. ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். பிகாஸ் சோடியத்துக்கு பிளஸ் சார்ஜ் இருக்கலாம், குளோரினுக்கு மைனஸ் சார்ஜ், அவ்வளவுதான். இடையில வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகே. ஸோ அப்ப எப்படி வந்து இந்த அயோனிக் பாண்டிங் நடக்குதுன்னா இட்ஸ் டியூ டு கம்ப்ளீட் ஷேரிங், இல்லைன்னா கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஐ திங்க் இதுல இருந்து உங்களுக்கு புரியுது. சோடியம் பிளஸ் சார்ஜ் மீனிங் என்ன? எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிருக்கு. மைனஸ் சார்ஜ் என்ன? எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிருக்கு. அப்ப யாரு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ சோடியம் transfers one electron to chlorine. அது வந்து ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்றதுக்காக, கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்காக. எக்ஸாக்ட்லி நமக்கு ஒரு ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் வரணும், அதுக்காக தான். இல்லைன்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வரும். இப்போ சோடியத்தோட இஃப் யூ டேக் த அட்டாமிக் நம்பர் இட் இஸ் 11, அதுல ஒரு எலக்ட்ரான் மிஸ் ஆயிருச்சுன்னா சோடியம் பிளஸ் வருதுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 10. 10 இஸ் நத்திங் பட் நியோன் தான். தட் இஸ் அதே மாதிரி தான் குளோரின். ஒரு எலக்ட்ரான் வாங்கிருச்சுன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? 17 இருக்கும். இட் வில் பிகம் 18. ஸோ தட் இட் கெட் ஆர்கானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அதனால தான் அது சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி தட்ஸ் ஆக்சுவலி தி பேசிக் ஆஃப் அயானிக் பாண்டிங். சரி, அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, இட்ஸ் வெரி பேசிக். ஸோ அப்போ நம்ம வந்து ஃபியூ மோர் திங்ஸ் இதில் நமக்கு என்ன இந்த நம்மளோட லெவலில் 12th லெவலில் என்ன தேவைன்னு பார்க்கலாம். ரைட். ஓகே. ஸோ ஐ ஹோப் நம்ம லாஸ்ட் செஷனில் வந்து வி டாக்ட் அபவுட் அயனைசேஷன் என்தால்பி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி நமக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹவு கேன் வி கனெக்ட் இட்? பிகாஸ் இங்கே பாருங்க, இஃப் யூ கன்சிடர் Na plus and Cl minus, ஸோ ஐ டேக் Na plus. Na plusனா மீனிங் என்ன? சோடியத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ அயோனிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு, ஒரு அயோனிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு லெட்ஸ் ரைட் ஃபார் அயோனிக் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். கண்டிப்பா அயோனைசேஷன் எனர்ஜி வேணும் இல்லைங்களா? கண்டிப்பா வேணும் அயனைசேஷன் எனர்ஜி. வை? பிகாஸ் அயனைசேஷன் எனர்ஜி இருக்குதானே இந்த அதை வச்சுதான் நம்ம எலக்ட்ரான் ரிலீஸ் பண்றது. சோடியத்துல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணதுக்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணுமோ தட் இஸ் ஒன் அயனைசேஷன் எனர்ஜி.
ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து அயோனிக் காம்பவுண்ட் ஃபாஸ்டா ஃபார்ம் ஆகுறதுக்காக ஈஸியா அதுக்கு பிளஸ் சார்ஜ் கிடைச்சணும், ஈஸியா அது என்ன பண்ணிருக்கணும், எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஸோ ஃபார் தட் ஆட்டம் டு பி ஒரு சே அயோனைஸ்ட் ஈஸிலி, அதோட அயனைசேஷன் எனர்ஜி கண்டிப்பா கம்மியா தானே இருக்கணும். ஸோ கம்மியான எனர்ஜி கொடுத்தா கூட என்ன ஆயிரும், எலக்ட்ரான் ஈஸியா ரிலீஸ் பண்ணிடும். ஸோ ஆல்வேஸ் ஃபார் an ionic compound formation ionization energy of that metal should be lesser. லெஸ்ஸர் இஸ் பெட்டர். லெஸ் எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோ பெட்டரா இருக்கும் அயனிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறது. பிகாஸ் ஈஸியாக டிஃபரெண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாருங்க, குளோரின் கெட்ஸ் a negative charge that is exactly equal to ionization and like for example let's say chlorine gets negative charge. So this is about ionization enthalpy. This is about electron affinity, right? Electron affinity is energy released when an electron is attached, isn't it? அப்போ எவ்வளவு ஈஸி எலக்ட்ரான் அட்டாச் ஆகுது அவ்வளோக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். தட்ஸ் அ கான்செப்ட். அப்போ இதுக்கு டக்குன்னு வந்து என்ன அட்டாச் ஆகணும், நெகட்டிவ் சார்ஜ் வேணும். ஸோ அப்போ நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இல்லையா? அப்போ எப்பவுமே ஒரு அயனிக் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் அந்த காம்பவுண்டோட எலக்ட்ரான் அஃபினிட்டி இல்லைன்னா அந்த ஆனையோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கும் நான் மெட்டலோட, ரைட்? அண்ட் ஒன் மோர் திங், எந்த ஒரு அயனிக் காம்பவுண்ட் எடுத்தாலுமே அதுல வந்து ஒரு மெட்டல் இருக்கும், அதே மாதிரி நான் மெட்டல் இருக்கும். அப்படிதான் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறது. ஒரு அயனிக் காம்பவுண்டா கோவலன்ட்ங்கிறது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கேன் ஜஸ்ட் செக். ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அயோனிக்கா இருக்கும். கோவலன்ட் அதுல வந்து நான் மெட்டல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் HCl, HCl வந்து எது மட்டும் ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ நான் மெட்டல், குளோரின் இஸ் ஆல்சோ நான் மெட்டல். ஸோ இட் இஸ் கோவலன்ட். அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். எனிவே, ஸோ திஸ் இஸ் அபவுட் அயோனிக் பாண்ட் ஃபார்மேஷன், ரைட்? ஸோ தேர் ஆர் ஃபியூ மோர் கன்செப்ட்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கிற கொஞ்சம் கன்செப்ட்ஸ் இருக்கு இதில், இது ரிலேட்டடா அயோனிக் பாண்ட் ரிலேட்டடா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டேர்ம்ஸ் நம்ம பார்க்கணும் என்னென்ன இருக்கு. அதில் தி ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் lattice enthalpy. Lattice enthalpy. So what is this lattice enthalpy? Lattice enthalpy ங்கிறது I'll just show you with a reaction. Let's say நம்ம இந்த NaCl எடுத்துக்கலாம். See that நீங்க NaCl வந்து நீங்க பிரேக் பண்றீங்க, ரெண்டா பிரேக் பண்றீங்க. இப்போ கண்டிப்பா பிரேக் பண்றதுக்கு நீங்க எனர்ஜி கொடுக்கணும், and that energy is known as lattice enthalpy. So what exactly is lattice enthalpy? So lattice enthalpy ங்கிறது enthalpy required to break it. So break பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, Na பிளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும் மாற்றணும். பட் ரிமெம்பர், இப்படி நீங்க பிரேக் பண்ணும்போது NaCl கண்டிப்பா எந்த ஸ்டேட்ல தான் இருந்திருக்கும் ஆல்ரெடி, சாலிட் ஸ்டேட்ல. அதை நீங்க கேஸ் ஸ்டேட்டா மாற்றணும். ஸோ சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு அயோனிக் காம்பவுண்ட் அதோட இண்டிவிஜுவல் அயான்ஸ் இன் கேஸ் ஸ்டேட்டா மாத்துறதுக்கு என்ன எனர்ஜி நீங்க கொடுக்கணுமோ தட் இஸ் lattice enthalpy, ரைட்? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த அயோனிக் காம்பவுண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கரா என்ன சொல்றது ஃபிக்ஸ்டா இருக்கு, அட்டாச்சா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு அயோனுக்கு இடையில வந்து எண்ணெய்க்கும் சோடியத்துக்கும் குளோரினுக்கு இடையில இருக்கிற அட்ராக்ஷன் மாதிரி ஒரு மெட்டல் ஒரு நான் மெட்டல் நிறைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நீங்க கொடுக்க வேண்டிய lattice enthalpy என்ன இருக்கும், அதிகமாக தானே இருக்கும். ஓகே, ஸோ அதை கன்சிடரேஷன் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஃபேக்டர் மாதிரி எழுதலாம். we can say that lattice enthalpyங்கிறது it is actually inversely proportional to the radius of cation or radius of anion. So this is an information, right? Which means radius of cation and ஒரு கேட்டனோட ரேடியஸ் கம்மியா இருக்கும்போது சைஸ் என்ன ஆயிரும், கம்மியாயிரும் இல்லைங்களா? அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் ஆனியன் கம்மியாகும் போது மீனிங் என்ன, சைஸ் என்ன ஆயிரும், கம்மியாயிரும். ஸோ whenever the size is smaller, எந்த ஒரு ஆட்டம் பாருங்க, இப்போ நார்மலி அயான்ஸ் எடுக்கும்போது அதோட சைஸ் ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. எதனால? இட்ஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டபிள். பிகாஸ் நியூக்ளியஸ் பவர் எஃபெக்டிவ் நியூக்ளியஸ் அதிகமாக தானே இருக்கும். இப்போ பெரிய ஆட்டத்தை விட சின்ன ஆட்டத்துக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியஸ் அதிகமா இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் அதே ரீசன் தான் இங்கேயுமே. ஸோ ஸ்மாலர் த ஆட்டம் ஹையர் would be the attraction force. அதனாலதான் எப்போ வந்து ஆட்டையும் ஆனியோட சைஸ் சின்னதா இருக்கோ ஆல்வேஸ் அதை பிரேக் பண்றதுக்கு நிறைய எனர்ஜி நீங்க கொடுக்க வேண்டி வரும். ஓகே, I'll just give you one example for that. If I consider NaCl and MgCl2, you can easily find out MgCl2, easily find out maybe a question, like there may be a question, எதுக்கு வந்து lattice enthalpy அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டா சொல்லுவீங்க, எக்ஸாக்ட்லி எதுக்கு தான் அதிகமா இருக்கணும், இதுக்கு தான் அதிகமா இருக்கும். Why? Because this is Na plus, this is Mg2 plus. இப்போ 2 plus சொல்லும் போது மீனிங் என்ன, ரெண்டு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்லி சைஸ் என்ன கம்மியா இருக்கும். இப்போ சைஸ் கம்மியாகும் போது பாருங்க ரேடியஸ் ஆஃப், நீங்க கேட்டன்ஸ் மட்டும் பார்த்தாலும் போதும். இங்க பாருங்க, இப்போ நீங்க கேட்டன் மட்டும் நீங்க பார்க்க முடியும். பிகாஸ் ஆனியன்ஸ் வந்து என்ன இருக்கு, சேமா இருக்கு. ஸோ அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். சப்போஸ் கேட்டன்ஸ் சேமா இருக்கு, ஆனியன்ஸ் டிஃபரெண்டா இருக்குன்னா நீங்க ஆனியன்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இன் திஸ் கேஸ் கேட்டன்ஸ் டிஃபரெண்ட். ஸோ கேட்டன்ஸ் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஆனியன்ஸ் அங்கே இருக்கட்டும். பிகாஸ் போத் ஆர் குளோரின். ஸோ அதை வச்சு நமக்கு எந்த யூஸும் கிடையாது இல்லையா? ஐ மீன் போத் சேம், ரைட்? வி கேனாட் கம்பேர் இட். ஸோ சோடியம் அண்ட் மெக்னீசியம் இருக்கு. Mg2 பிளஸ்னா ரெண்டு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆனா சோடியத்துல வந்து ஒரு எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மி ஆகுது. ஸோ சைஸ் என்ன ஆட்டோமேட்டிக்கலி கம்மியாகும், நியூக்ளியர் பவர் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கும்போது lattice enthalpy என்ன ஆகும், அதிகமாக இருக்கும்.
ஸோ இந்த ஒரு ரிலேஷன் வச்சு நீங்கள் இது ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் லேட்டிஸ் என்தால்பி. லேட்டிஸ் என்தால்பினா ஒரு அயனிக் காம்பவுண்ட் வந்து பிரேக் பண்ணும், அதுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்கணும், பிரேக் பண்ணி அந்த காம்பவுண்ட் எந்த ஸ்டேட்டு கொண்டு போகணும், கேஸ் ஸ்டேட். தட் இஸ் லேட்டிஸ் என்தால்பி, ரைட்? ஓகே. ஸோ there is one more concept which is also very important, that is known as let's say hydration enthalpy. Hydration enthalpy. ஹைட்ரேஷன் என்தால்பியோட மீனிங் வந்து இதுலயே இருக்கு. வாட் ஆக்சுவலி இஸ் ஹைட்ரேஷன்? ஹைட்ரேஷன்னா வாட்டர் ஆட் பண்றது தான் ஹைட்ரேஷன். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, வில் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் NaCl. வில் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் NaCl. அண்ட் இந்த NaCl நீங்க வந்து வாட்டர் டிசால்வ் பண்ண போறீங்க. இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ ஒரு சோடியம் குளோரைடுன்றது நார்மல் சால்ட் தான், நம்ம யூஸ் பண்ண நார்மல் சால்ட் தான், டேபிள் சால்ட். அதை வந்து நீங்க தண்ணியில டிசால்வ் பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? வில் கெட் Na plus and Cl minus. It doesn't react, okay? It doesn't react with water and all. NaOH மாதிரிலாம் கிடைக்காது. Na plus and Cl minus தான் மாறும். அண்ட் NaCl ஓட ஸ்டேட் என்ன? சாலிட் ஸ்டேட். வாட்டர்ல நீங்க டிசால்வ் பண்ண எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் நீங்க வாட்டர் டிசால்வ் பண்ணா வில் மென்ஷன் இட் ஆஸ் அக்வஸ். அக்வஸ்னா இதோட மீனிங் வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ வாட்டர்ல நீங்க டிசால்வ் பண்ணிருக்கீங்க. ஸோ திஸ் எக்ஸாக்ட்லி இப்போ நம்ம ஒரு என்ன பண்றோம்? வில் டேக் எ பீக்கர். வில் ஜஸ்ட் டேக் எ பீக்கர், right? And we have, let's say we have water in it. We have water, right? So this is water. And what we do is like we'll add some NaCl. NaCl. So NaCl in a convert Na plus and Cl minus convert. So what happens is இங்க வந்து செலக்டிவாவே Na plus ஓட பாருங்க, இது வந்து இந்த ஒரு ஹைட்ரேஷன் என்தால்பி கான்செப்ட் அதிகமாகவும் ப்ராமினெண்டா இருக்கிறது. I'm not telling that it is not there in one ion and it's not there in another ion, அப்படி கிடையாது. ப்ராமினெண்டா இருக்கிறது எப்பவுமே கேட்டயான்ஸ்ல இருக்கும். பிகாஸ் அதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லைங்களா, ஈஸியா வந்து அட்ராக்ட் பண்ண முடியும், சைஸ் கம்மியா இருக்கிறதுனால. குளோரின்ல இருக்கும், பட் அதிகமாக கேட்டயான்ஸை காமிக்கும். அதனால நம்ம கேட்டயான்ஸ் வச்சு நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போதும், உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ டேக் சோடியம் ஹியர், சோடியத்தை சுத்தி வந்து எதை அட்டாச் ஆகும்? ஈஸியா வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து அட்டாச் ஆகும். ஆல் தீஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் வில் கம் அண்ட் அட்டாச். நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் அட்டாச் ஆகும். எதை சுத்தி? வாட்டர், ஐ மீன் Na plus சுத்தி. பிகாஸ் Na plus வந்து வாட்டர்ல தானே இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி நோன் அஸ் சால்வேஷன் சொல்லுவோம். இப்போ இங்க வந்து திஸ் ஹைட்ரேஷன், ரைட்? ஹைட்ரேஷனோட மீனிங் என்ன? வாட்டர் அட்டாச் ஆகுதுன்னு இருக்கும். சால்வேஷனா எனி சால்வெண்ட். ஸோ சால்வேஷன் இஸ் a common term for any liquid. ஸோ இங்க வாட்டர் எடுக்கும்போது வில் கால் இட் அஸ் ஹைட்ரேஷன். ஃபார் எனி அதர் லிக்விட் வில் கால் இட் அஸ் சால்வேஷன். ஸோ சால்வேஷன் ஹைட்ரேஷன் ஆர் ஒன் ஆஃப் த சேம். ஸோ கேட்டயான்ஸ் சுத்தி மெயினா வந்து ஈவன் ஆனியன்ஸ் இருக்கும், பட் ப்ராமினெண்டா கேட்டயான்ஸ்ல தான் இருக்கும். அதனால தான் கேட்டயான்ஸ் எடுக்கிறேன். கேட்டயான்ஸ் சுத்தி வாட்டர் மாலிகூல்ஸ் அட்டாச் ஆகும். வாட்டர் மாலிகூல்ஸ் எப்போ அட்டாச் ஆகுதோ அப்போ வந்து என்ன நடக்கும்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். எனர்ஜி ரிலீஸ் ஆகும். பிகாஸ் எனர்ஜி ரிலீஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, இது வந்து ஸ்டெபிலிட்டி அட்டைன் ஆகுது. இது என்ன ஆகுது? லைக் எல்லாமே அட்ராக்ஷன் நடக்குது இல்லைங்களா? ரிப்பல்ஷன் நடக்கும்போது எப்பவுமே எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு காம்பவுண்ட் வந்து அன்ஸ்டேபிள்னா அது ரிப்பல்ஷன் நடந்திருக்கணும். ஸோ அங்கே எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்போ அட்ராக்ஷன் நடக்கும்போது அப்படிதானே ஸ்டெபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோல்ட் யூ, லைக் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் என்ன? ஸ்டெபிலிட்டி ஆகுது. அப்போ தானே அட்ராக்ட் ஆகுது, ரெண்டு ஆட்டம்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி ஒரு மாலிகுலர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அட்ராக்ஷன் நடக்குது, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது டு பிகம் ஸ்டேபிள், ரைட்? ஸ்டெபிலிட்டி அட்டைன் ஆகுது, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இல்லைங்களா, that energy is known as hydration. So hydration அப்படிங்கிறது யூஸ்வலி வந்து இட் வில் பி எக்ஸோதெர்மிக். ஸோ எக்ஸோதெர்மிக் நம்ம எப்படி எழுதுவோம்னா, இட் இஸ் டெல்டா ஹெச் நெகட்டிவ் எழுதுவோம். ஸோ டெல்டா ஹெச் நெகட்டிவ்னு என்ன மீனிங்னா, இட் இஸ் எக்ஸோதெர்மிக், ரைட்? ஆனா நீங்க லாக்டிஸ் என்தால்பி எடுக்கும்போது இங்க வந்து ஆக்சுவலி இந்த டெல்டா ஹெச் வந்து பாசிட்டிவா இருக்கும். நீங்க ஆப்போசிட் கூட எடுத்துக்கலாம். ஐம் நாட் டெல்லிங் தட் ஒரே டைரக்ஷனா இருக்குன்னு சொல்லல. நம்ம ஆக்சுவல் டெஃபினேஷன் வச்சு பார்க்கும்போது நீங்க NaCl பிரேக் பண்றீங்க. பிரேக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? எனர்ஜி கொடுக்கணும். சப்போஸ் நீங்க வந்து Na plus Cl minus ஸ்டேட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி இந்த ஒரு டைரக்ஷன்ல பண்றீங்க, இப்படியும் நம்ம பண்ணலாம். நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல படிக்கும்போது இப்படியும் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும்? எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். பட் லாட்டிஸ் மீனிங் என்னன்னா, அந்த பாண்டை நீங்க பிரேக் பண்ண போறீங்க இல்லையா, அந்த அட்ராக்ஷனை பிரேக் பண்ண போறீங்க. அப்போ வந்து என்ன, நீங்க எனர்ஜி கொடுக்கணும். எனர்ஜி கொடுக்கும்போது வில் கால் இட் அஸ் டெல்டா இஸ் பாசிட்டிவ். அப்படின்னா தட் இஸ் எண்டோதெர்மிக். எண்டோ மீன்ஸ் உள்ள போ, இன்சைட் நடக்கும் இல்லையா, எண்டோதெர்மிக், ரைட்? ஸோ டெல்டா ஹெச்னா, ஹெச் இஸ் ஆக்சுவலி என்தால்பி. நீங்க தெர்மோடைனமிக்ஸ்ல படிக்கலாம். என்தால்பிங்கிறது வந்து ஒரு ஹீட்டோட எனர்ஜி, ஹீட் எனர்ஜி வந்து அசஸ் பண்றதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு யூனிட். ஐ மீன் என்ன சொல்றது, ஒரு சிம்பிள்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஒரு டேர்ம்னு சொல்லிக்கலாம் இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் என்தால்பி. இப்போ என்தால்பி பாசிட்டிவ்னா எண்டோதெர்மிக்கா இருக்கும். என்தால்பி சேஞ்ச் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா தட் இஸ் எக்ஸோதெர்மிக்கா இருக்கும்.
ஸோ திஸ் இஸ் வாட் ஹைட்ரேஷன் என்தால்பி. ஸோ ஹைட்ரேஷன் என்தால்பி வச்சு நீங்க வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆல்வேஸ் ரிமெம்பர் ஹைட்ரேஷன் என்தால்பிங்கிறதும் ஹைட்ரேஷன் என்தால்பி வந்து எப்பவுமே இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு. பாருங்க, ஒரு கேட்டைனோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அதோட அட்ராக்ஷன் பவர் அதிகமாக தானே இருக்கும். அப்ப நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ் அட்ராக்ட் பண்ணும், இப்ப நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும், விச் மீன்ஸ் ஹைட்ரேஷன் என்தால்பி அதிகமாக தான் நடக்கும். ஸோ எப்பவுமே அதோட சைஸ் கம்மியாகிறது தான் பெட்டர். அது வந்து கேட்டனா இருக்கட்டும் ஆனியனா இருக்கட்டும். பட் ஆனியன் அவ்வளோ சிக்னிஃபிகன்ட் கிடையாது, அதனால தான் ஆனியன் எடுக்கல. பட் யூ கேன் ரைட் போத், ரைட்? ஸோ போத் கேட்டையான் அண்ட் ஆனியான், the radius of cation or anion should be inversely proportional for hydration energy to be increased, right? So if I consider, like, let's say, let's take some examples. If I take lithium, beryllium, boron, okay, or we'll do one thing. Let's take lithium, sodium, potassium, rubidium and cesium. அதாவது ஒரே சார்ஜ் இருக்கிற மாதிரி எடுக்கிறேன். இதுக்கு வந்து சார்ஜ் இருக்கு. பிகாஸ் நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்ணா கண்டிப்பா அதுக்கு என்ன சார்ஜ் வந்துடும் இல்லைங்களா? அப்ப NaCl கூட Na+Cl- வர மாதிரி எல்லாம் சார்ஜ் இருக்கு. ஸோ நவ் கேன் சே தட் எதுக்கும் சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். கண்டிப்பா we know that நம்ம லாஸ்ட் செஷன்ல படிச்சிருந்தோம் இல்லைங்களா? கீழே போக போக இதெல்லாம் டவுன் த குரூப் தான், லித்தியத்துல இருந்து சீசியம் வரைக்கும் ஆல்கலி மெட்டல்ஸ். அப்போ கீழே போக போக சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்லி சைஸ் எது கம்மியா இருக்கு? லித்தியம். அப்போ ஹைட்ரேஷன் என்தால்பி எதுக்கு தான் அதிகமா இருக்கும்? லித்தியத்துக்கு தான் அதிகமா இருக்கும். தென் சோடியம், தென் பொட்டாசியம், தென் rubidium, then cesium. இதுதான் நீங்க சைஸ் வச்சு பார்க்க போறீங்க, isn't it? So this is the concept. Now, இப்போ இந்த ஹைட்ரேஷன் என்தால்பி அண்ட் லாட்டிஸ் என்தால்பி இதை ரெண்டையும் நீங்க கனெக்ட் பண்ணி கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான் solubility. ஸோ நீங்க அயோனிக் காம்பவுண்ட் எடுக்கும்போது ஆல்வேஸ் வில் டாக் அபவுட் solubility. இது வந்து கெமிக்கல் பாண்டிங் சாப்டரோட ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் solubility. ஸோ ஜஸ்ட் கிவ் சின்ன ஒரு ஹிண்ட் மட்டும் தரேன் உங்களுக்கு. சோலிபிலிட்டினா என்ன? டிசால்வ் ஆகிற கெப்பாசிட்டி இல்லையா? ஒரு சாலிட் வந்து இல்லைன்னா சொல்யூட் வந்து சால்வெண்ட் டிசால்வ் ஆகிற கெப்பாசிட்டி, அதான் சோலிபிலிட்டி. அயோனிக் காம்பவுண்ட் ஈஸியா டிசால்வ் ஆகும் தேன் கோவாலன்ட் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl ஈஸியா டிசால்வ் ஆகும் வாட்டர்ல, அதே மாதிரி நீங்க எடுத்தா போதும். அண்ட் சோலிபிலிட்டி நாம எடுக்கும்போது நார்மலி எப்பவுமே நம்ம அதிகமா படிக்கிறதும் இன் வாட்டர். வாட்டர் தான் நம்ம சால்வெண்ட் எடுக்கணும், பிகாஸ் இட்ஸ் யூனிவர்சல் சால்வெண்ட் அண்ட் படிக்கிறது ஈஸியா இருக்குங்கிறதுக்காக யூ ஆல்வேஸ் டேக் வாட்டர். ஓகே, ஸோ இந்த சோலிபிலிட்டி கான்செப்ட் நீங்க படிக்கும்போது ஆல்வேஸ் ரிமெம்பர் solubility is, there is a relation, okay? Solubility is directly proportional to hydration enthalpy. Hydration enthalpy. I think this point is clear, I guess, because இங்க பாருங்க hydration enthalpy என்ன? வாட்டர் அட்டாச் ஆகுது. எவ்வளவுக்கு வாட்டர் அட்டாச் ஆகுதோ அவ்வளவுக்கு ஹைட்ரேஷன், ஐ மீன் டிசால்வ் ஆகுதுன்னு மீனிங். Na+ வந்து Na+ சுத்தி நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ் அட்டாச் ஆகுதுன்னு ஓடுது மீனிங், பிகாஸ் இட் இஸ் கெட்டிங் டிசால்வ்ட். ஸோ எவ்வளோ ஹைட்ரேஷன் என்தால்பி இருக்கோ அவ்வளோக்கு வந்து solubility இன்க்ரீஸ் ஆயிருக்கும். So it's directly proportional and it is inversely proportional to lattice enthalpy. Why is it inversely proportional? Because dissolve ஆகுதுன்னா what will be dissolving? NaCl வந்து dissolve ஆகுதுன்னு மீனிங் என்ன? NaCl தான் கன்வெர்ட் ஆயிருக்கணும், Na+ and Cl- தான் கன்வெர்ட் ஆயிருக்கணும், isn't it? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணிருக்கணும். Cl- அது பிரேக் பண்றது NaCl தான், நம்ம என்ன சொல்றது? லாட்டிஸ். அப்போ ஈஸியா பிரேக் ஆனாதானே உங்களுக்கு வந்து ஈஸியா டிசால்வ் ஆகும். அப்ப லாட்டிஸ் என்தால்பி எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு பெட்டரா இருக்கும். That is why it is inversely proportional. So இதுல உங்களுக்கு வந்து some questions எல்லாம் உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும், right? There can be some questions. But இதுல நிறைய exceptions இருக்கு. அதனால I'm not taking an examples here because there are plenty of things. So at least இந்த ஒரு பாயிண்ட் ஆவது நீங்க வந்து இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும். ஓகே, லாட்டிஸ் என்தால்பி என்ன, ஹைட்ரேஷன் என்தால்பி என்ன, எப்படி வந்து solubility affect ஆகுது, right? So those things we can see. Okay, I'll just quickly tell one more thing, very important thing, solubility related தான். And I told you why I'm not telling an example is because there are plenty of what to say exceptions here. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட்லி புரியாது. ஸோ அது வந்து நம்ம செஷன் டிஃபரன்ஸ் செஷன்லேயே பார்க்கணும். ஓகே, ஒரு ஒரு 1 hour செஷனே வர வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காக. ஸோ ஓகே, ஸோ we will see another topic here. Okay, so let me ask you a question. I think இது நான் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். Okay, if I take an ionic compound and a covalent compound, இது வந்து வாட்டர்ல ஈஸியா டிசால்வ் ஆகும். ஆல்வேஸ் ரிமெம்பர் அயோனிக் தான் ஈஸியா டிசால்வ் ஆகும், பிகாஸ் இது ஆல்ரெடி அதோட சார்ஜ் செப்பரேஷன் நடந்திருக்கு இல்லைங்களா? இப்போ NaCl எடுத்துக்கோங்க, Na+ and Cl- இருக்கு. ஆல்ரெடி கம்ப்ளீட் சார்ஜ் செப்பரேஷன் நடந்திருக்கு. சார்ஜ் செப்பரேஷனா பிளஸ் அண்ட் மைனஸா மாறுது. அப்போ ஈஸியா பிரேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸியா பிரேக் பண்ணிக்கலாம்னா ஈஸியா டிசால்வ் ஆகிறது சான்ஸ் இருக்கு. அந்த ஹைட்ரேஷன் ஈஸியா நடக்கும். ஈஸியா பிரேக் பண்றதுங்கிறது ஒரு மிஸ்லீடிங் கான்செப்ட். ஸோ ஈஸியா வந்து என்ன ஆகும்? ஹைட்ரேஷன் நடக்கும்.
ஆனா கோவலன் என்ன சொல்லுது, if you take HCl, HCl எடுத்தா there is no plus and minus எல்லாம் கிடையாது. It's not plus and minus in fact. We'll always write டெல்டா பிளஸ் அண்ட் டெல்டா மைனஸ். ஸோ அது எதை மீட் பண்றதுக்குன்னா பார்ஷியலி தான் இந்த சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும். அன்னோட் இல்லைங்க சார்ஜ் செப்பரேஷன் இல்லைன்னு சொல்லி இருக்கு. பிகாஸ் குளோரின் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கு. ஐ திங்க் ஐ டோல்ட் யூ ரைட், இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எது பக்கத்துல தான் இருக்கும், குளோரின் பக்கத்துல தான் இருக்கும். தட் இஸ் வாட் அயன் அயன் என்ன சொல்றது, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிங்கிறது. ஸோ ஸ்லைட்லி ஒரு பார்ஷியல் தான் உங்களுக்கு சார்ஜ் செப்பரேஷன் நடக்கும். அதனால ஈஸியா டிசால்வ் ஆகுறது வாட்டர்ல. ஐம் டாக்கிங் அபவுட் வாட்டர். ஓகே, இன் வாட்டர் தான் படிக்கிறோம். அயோனிக் காம்பவுண்டா இருக்கும். ஓகே, ஸோ நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் அயோனிக் காம்பவுண்ட்ஸ். ரைட், அயோனிக் பாண்ட் பத்தி தான் படிச்சிட்டு இருக்கோம். So, இது depend பண்ணி there is one important thing always you should remember. ஒரு point நான் சொல்றேன் உங்களுக்கு. The point is that okay, so I'll just write here. We can make a statement. Ionic compounds, any ionic compound you take, they are not 100% ionic. அந்த அயோனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட் சார்ஜ் செப்பரேஷன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் 100% அயோனிக் நேச்சர் இல்லைன்னா அயோனிக் கேரக்டர் எதுல இருக்காது, எந்த ஒரு அயோனிக் காம்பவுண்ட்லயும் இருக்காது. அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும் அதுல, there will be some covalent character இருக்கும். ஓகே, கோவேலன்ட் கேரக்டர் இருக்கு சாம்பிள். கோவேலன்ட் கேரக்டர் அதுல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி அதோட சோலிபிலிட்டி என்ன ஆகும், கம்மியாகும் இல்லைங்களா. பிகாஸ் பியூர் அயோனிக்கா இருந்தா தானே சோலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு அயோனிக் காம்பவுண்டோட சோலிபிலிட்டி நீங்க எது வச்சு பார்க்கலாம், அந்த கோவேலன்ட் நேச்சர் வச்சு பார்க்கலாம், இல்லைன்னா கோவேலன்ட் கேரக்டர் வச்சு பார்க்கலாம். ஓகே, வி கேன் சே தட். இதுல இருந்து என்ன புரியுது நமக்கு, கோவேலன்ட் கேரக்டர் அதிகமாக அதிகமாக solubility கம்மியாகும். So we can say that அது ionic compound. Okay, so we can say that again. One more relation we can write, the solubility எழுதுன மாதிரி நம்ம லாக்டேஷன் அல்லது ஹைட்ரேஷன் பார்த்த மாதிரி we can write another relation. We can say that solubility is always inversely proportional to covalent nature. Covalent nature, right? And this is an important point, right? Fine. So இப்போ நம்மளோட கொஸ்டின் வந்து how do you find out this covalent nature? எப்படி ஒரு அயோனிக் காம்பவுண்ட்ல வந்து எவ்வளவு கோவலன்ட் நேச்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. And there is another method for that. That is a famous method that is known as Fajan's rule. Okay, I'll just talk about this Fajan's rule and then we'll finish this session. Okay, Fajan's rule ஓட மீனிங் என்னன்னா, இதோட இந்த ரூல் எதுக்குன்னா to find out, okay, to find out or to calculate covalent character in ionic compounds. இப்போ அயோனிக் காம்பவுண்ட்ல வந்து எவ்வளவு கோவலன்ட் கேரக்டர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றது ஃபேஜான்ஸ் ரூல். So we have two points for that. Point number 1 is covalent nature இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. Point number 1 is, we can say that smaller the cation, okay, or larger the anion, always covalent nature வந்து அதிகமா இருக்கும். கோவலன்ட் கேரக்டர் என்ன இருக்கும், அதிகமா இருக்கும். This is one thing. And another point is that more the charge. Similarly, another point is that நம்ம first point மாதிரி இன்னொரு point இருக்கு. Another point is that more the charge on cation or anion, எதுவுமே எடுக்கலாம். I'll just go for cation. Just remember cation, that will be easier for you. So more the charge on cation, then again covalent nature வந்து அதிகமா இருக்கும். Character வந்து covalent character வந்து அதிகமா. These are the 2 points we should remember. So second, I'll just revise it again. I'll just tell you what exactly is Fajan's rule. Fajan's rule ஓட ஐடியா என்னன்னா, எந்த ஒரு அயனிக் காம்பவுண்ட் எடுத்தாலுமே we know that எந்த ஒரு அயனிக் காம்பவுண்ட் எடுத்தாலுமே அது 100% அயனிக் கிடையாது இல்லைங்களா. அதுல கண்டிப்பா கோவலன்ட் நேச்சர் இருக்கும். அந்த கோவலன்ட் நேச்சர் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறது, எதுக்கு அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் Fajan's rule வேலை. There are 2 points. So by using that we can find out. Okay, ரெண்டு காமன் கொடுத்திருந்தாங்கன்னா இதுக்கு வந்து கோவலன்ட் நேச்சர் அதிகமா இருக்கு கம்மியா இருக்குங்கிறது we can find out, right? The first point is smaller the cation. இப்போ கொடுத்த ரெண்டு காம்பவுண்ட்ல வந்து ஏதோ ஒரு கேட்டையோன் வந்து கம்மியா இருக்கு, அதோட சைஸ் வந்து கம்மியா இருக்கு, தென் அதுக்கு தான் அது அதிகமா இருக்கும், கோவலன்ட் நேச்சர் அதிகமா இருக்கும். அதே மாதிரி லார்ஜர் த ஆனியோன்
சைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கோலனைசர் அதிகமா இருக்கலாம். அதே மாதிரி மோர் த சார்ஜ். ஸோ I'll give you 1 or 2 questions on that. Okay, then we'll finish the session. Okay. So let me take 2 examples. Let's say நம்மளோட NaCl எடுக்கலாம், MgCl எடுத்துக்கலாம். Okay, I have MgCl and MgCl. So இதை நீங்க வந்து ரெண்டு different methods like if you want you can solve it. Either you can go for the first point, smaller the cation, larger than. See இப்போ இந்த மாதிரி திங்க் பண்றதுக்காக ஜஸ்ட் செக் எது வந்து டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாருங்க. கேட்டன்ஸ் டிஃப்ரெண்ட் ரைட். அதான் அது வச்சு நீங்க சால்வ் பண்ணணும். ஆனியன்ஸ் சேம் தானே, அதுல வச்சு நீங்க சால்வ் பண்ண முடியாது பிகாஸ் தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் தட் ரைட். ஸோ கேட்டன்ஸ்ல வந்து விச் இஸ் ஸ்மாலர், அது எப்படி தெரியும் உங்களுக்கு? இஃப் யூ டேக் தி பீரியாடிக் டேபிள், சோடியம் இஸ் இந்த லெஃப்ட் சைட், அதுக்கப்புறம் தான் மெக்னீசியம் வருது இல்லைங்களா, ஆல்டர்னேட் மெட்டல்ஸ்ல. ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ மெக்னீசியம் ஹாஸ் ஸ்மாலர் சைஸ் வந்து என்ன இருக்கு? கம்மியா இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க? எதுக்கு கோவலன்ட் அதிகமா இருக்கும்? ஸ்மாலர் த கேட்டைன். இப்போ எதுக்கு ஸ்மாலர் த கேட்டைன்? மெக்னீசியம் தான் ஸ்மாலர் ஒன். ஸோ திஸ் வில் ஹேவ் more covalent nature. So this has more covalent nature. So we're not talking about covalent nature. Okay. Covalent nature எதுக்கு அதிகமா இருக்குன்னா இந்த கொஸ்டின் ரைட். இன் அதர் வேர்ட்ஸ் இன்னொரு மெத்தட் வேணா நீங்க வந்து இதை சால்வ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே I'll take one more example. NaCl, MgCl நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதே மாதிரி AlCl. இப்போ நீங்க வந்து ஓகே நம்ம இந்த சைஸ் வச்சு நான் எடுக்கல, we can also go for second point, more the charge from the cation. இப்போ சார்ஜ் நம்ம எழுதிக்கலாம். சோடியம் சார்ஜ் எழுதும், that is plus charge, Na plus. Mg எடுத்தீங்கன்னா it is 2 plus. If you take aluminum it is 3 plus. இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த வேலன்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறதுனால அலுமினியம் வந்து நைட்ரஜன் குரூப்ல தான் வருது. ஸோ 3 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ that's the reason. Okay, sorry, not nitrogen group, valency boron groupல வருது. That is why 3 தான valency boron groupல. So that is why it is 3. Okay, so more the charge on cation, more the covalent. Okay, எதுக்கு சார்ஜ் அதிகமா இருக்கு? It's very visible here. 3 plus இருக்கும், then 2 plus, then plus 1. So இதான் covalent. So now if I ask you a question, like there is a question like solubility எழுதுங்க, இதுல எதுக்கு solubility இருக்கும்? Solubility order எழுத சொன்னா எப்படி எழுதுவீங்க? For example நம்ம இதே பார்த்துக்கணும் because இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கீங்களா. So we know that more the covalent nature, lesser is the solubility. அப்பனா solubility order வந்து exactly opposite இருக்கும். How do we write the solubility order? இப்போ எதுக்கு அதிகமா இருக்கும்? NaCl க்கு வந்து அதிகமா இருக்கலாம், isn't it? Then MgCl2, then AlCl3. This is the concept. Because AlCl3 க்கு என்ன அதிகமா இருக்கு? covalent nature அதிகமா இருக்கு. So which means solubility ரொம்ப கம்மியா இருக்கு. NaCl க்கு வந்து covalent nature ரொம்ப கம்மியா இருக்கு, which means solubility அதிகமா இருக்கு. That's what the concept is. So again, இது ஒரு நக்சல் திங் மட்டும்தான், லைக் வெரி பேசிக் திங் தான். இதுல நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டீடைல் செஷன்ல இப்போ சாப்டர் படிக்கிற டைம்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் that's the end of it. So this is all about the 3 sessionல படிச்சது நம்ம வந்து inorganic basics, right? So next sessionல we'll be talking about some organic basics. Fine. So organic கண்டிப்பா basics தேவை, inorganic விட அதிகமா உங்களுக்கு தேவை because நிறைய சாப்டர்ஸ் நமக்கு இருக்கு and basics ஒழுங்கா படிக்காம நம்ம organic ஒன்றும் படிக்க முடியாதுங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால ஃபியூ பேசிக்ஸ் நம்மளால முடியற ஒரு 2 செஷன்ஸ்ல வந்து எஸ்பெஷலி நம்மளோட என்சிஏட்டோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் அதோட பேசிக்ஸ், ஜிஓசின்னு சொல்றது இல்லையா, ஒரு ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதுல இருக்கக்கூடிய ஃபியூ பாயிண்ட்ஸ் நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.